ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை உத்தமரால் உயிர் பிழைத்தேன். வாங்க பார்க்கலாம். ராமன் வில்லை எடுத்துட்டா அதுலேருந்து புறப்படுற அம்பு எதிரியை அழிக்காமல் விட்டதே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ராமன் கிட்ட இருந்து ராவணனின் படையை சேர்ந்த ஒரு சாதாரண வீரன் தப்பித்து விட்டார். ராவணனின் 14,000 வீரர்களுமே ராமனால் வீழ்த்தப்பட்டப்ப ஒருத்தர் மட்டும் ஓடிவிட்டார். அவரை ராமனுமே தடுக்கவே இல்லை. ராவணன் கிட்ட வந்த அந்த வீரன், மகாபிரபு, நம் வீரர்கள் எல்லாரையுமே ராமன் கொன்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. கோபம் அடைஞ்ச ராவணன் எல்லாருமே இறந்து விட்ட போது நீ மட்டும் எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வீரன் சொல்கிறாரு, பிரபு, தந்திரம் செஞ்சு தான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன தந்திரம் செஞ்ச அப்படின்னு அவர் கேட்குறாரு. சேலையை கட்டி தான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. சேலையா, எதுக்கு அப்படின்னு ராவணன் கேட்குறாரு. அந்த ராமன் தன் மனைவியை தவிர வேற யாரையுமே ஏறெடுத்து பார்க்காத உத்தமராம். அதனால தான் என்னை யாரோ ஒரு பெண் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீரர். ராமர் ஏகபத்தினி விரதம் கடைபிடித்தார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.